ஃபோக்ஸ் இப்போ நம்ம அகோடா ஃபோர்ட்டில் இருக்கோம். இந்தியாவிலே இது ஒரு முக்கியமான ஒரு ஃபோர்ட். 18th செஞ்சுரியில் போர்ச்சுகீஸ் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டு மை சேனல் ஃபோக்ஸ். அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான 2 ஃபோர்ட்டுக்கு, ஒன்று வந்து சப்பாரா ஃபோர்ட்டு, இன்னொன்று வந்து அகோடா ஃபோர்ட். இப்போ நம்ம அந்த அகோடா ஃபோர்ட்டில் தான் நம்ம இருக்கோம். வாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபோர்ட்டோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 9 to 6 அது வரைக்கும் தான் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஃபோர்ட்டுக்கு வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா நார்த் கோவாவில் இருக்குது. ஃபோர்ட்டில் 2 இடம் இருக்குது, அப்பர் ஃபோர்ட் அண்ட் லோயர் ஃபோர்ட்டு. இப்போ நம்ம வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பர் ஃபோர்ட்டுக்கு தான் வந்து இருக்கோம். போர்ச்சுகீஸில் அகோடானா தண்ணீர்னு அர்த்தம். போர்ச்சுகீஸ் அவங்க வர கப்பலுக்கு நல்ல தண்ணியை ஃபில் பண்ண இந்த அகோடா ஃபோர்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா 1609 கட்ட ஸ்டார்ட் பண்ணி 1612 கட்டி முடிச்சிருக்காங்க. போர்ச்சுகீஸோட வைஸ்ராயா இந்த டோம் பிலிப்போ டி பிரிட்டோ இ நோர்னா தலைமையில் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. இந்த டைமில் போர்ச்சுகீஸ்க்கு மிகப்பெரிய எதிரி வந்து டச்சு தான். டச் பீப்புளை இந்த ஃபோர்ட்லேருந்து போர்ச்சுகீஸ் பீப்புள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. பார்த்தீங்களா அப்பர் ஃபோர்ட்டில் வாட்டர் ஸ்டோரேஜ் இருந்திருக்கு, அதை தான் இங்கே போட்டு இருக்காங்க. டேங்கோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.4 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர், அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ட்டில் நிறைய ஷூட்டிங் எடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறாங்கனால எனக்கு தெரியல. கார்த்திக் நடித்த மேட்டுக்குடி படத்தில் வெல்வெட்டா சாங் வந்து இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பிரசாந்த் நடித்த கண் எதிரே தோன்றினால் படத்தில் சலோமியா சாங்கும் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. பாட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 சாங்கையும் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நீங்கள் இந்த பிளேஸை பார்ப்பீங்க. டைமில் கட்டின எல்லா ஃபோர்ட்லேயுமே கோட்டையை சுற்றி பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க. பள்ளத்தில் தண்ணி ஃபில் பண்ணி ஃபுல்லாக முதலையே விட்டு இருப்பாங்க. நாட்டை சேர்ந்தவங்க கோட்டைக்குள்ளே ஈஸியாக வந்துடக்கூடாதுன்னு இந்த மாதிரி செய்வாங்க. கோட்டையிலையுமே சுற்றி பள்ளம் வெட்டி வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். பிரிட்ஜு மாதிரி கனெக்ட் ஆகுதுங்களா, இதை சுற்றி பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் தான் தண்ணி ஊற்றி முதலையை விட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கோட்டையை நம்ம தமிழ்நாட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம். வேலூர் கோட்டை அகழியில் இதே மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கலாம். கோட்டையை சுற்றி தண்ணி இருக்கும். இப்போ முதல்லலாம் இல்லை, அந்த காலத்தில் ஃபுல்லாக முதலையை விட்டு வச்சுருப்பாங்க. தெரிஞ்ச வரைக்கும் சவுத் இந்தியாவிலே ஒரு பெஸ்ட்டான ஃபோர்ட்டுனா அது வெள்ளூர் ஃபோர்ட்டு தான் நான் சொல்லுவேன். என்னோட நேட்டிவ் பிளேஸ் வெள்ளூர் தான். அதை பற்றி பேச நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் வெள்ளூர் பற்றி நான் தான் பேசியாகணும். கேட்லாம் பாருங்களேன், இன்னுமே அப்படியே இருக்குது. இரும்போட குவாலிட்டியே பயங்கரமாக இருக்கும் போல் இருக்குது. ஆனால் இப்போ போடுற கேட்லாம் ஒரு 5 வருஷத்துலேயே துரு பிடிச்சி போயிடுது, அந்த அளவுக்கு மட்டமாக இரும்பை செய்கிறாங்க. ரைட்டில் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது, உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோஸ் தான் மாட்டியிருக்காங்க. கோவாவில் இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ்லாம் ஏதோ செயின்ட் அகஸ்டியன் சர்ச் கோவாவில் இருக்குது, ஓல்டு கோவாவில் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஃபோக்ஸ், இது ஒரு முக்கியமான கோவாவில் இருக்க சர்ச் ஒன்று. சர்ச் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெரிட்டேஜ் சைட் இன் இந்தியா. அந்த சர்ச்சுக்கு நம்ம போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா லோயர் அகோடா ஃபோர்ட்டு. இந்த இடத்துக்கு நம்ம போகல, நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்பர் அகோடா ஃபோர்ட்டுக்கு மட்டும்தான் வந்திருக்கோம். சரி வாங்க அப்படியே மேலே போகலாம். ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேட்டரைட் ஸ்டோனால் கட்டியிருப்பாங்க. இந்த படிக்கட்டு கூட லேட்டரைட் ஸ்டோனில் தான் கட்டியிருக்காங்க. இந்த லேட்டரைட் ஸ்டோன் வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் இருக்கும். இந்த ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இந்த அகோடா கோட்டைக்கு மேலே தான் இருக்கோம். ஃபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேபியன் சீ ரொம்ப அழகாக தெரியும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பாட்டு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டு. ஃபோட்டோ பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. போர்ச்சுகீஸ் ஆகட்டும், டச் ஆகட்டும், பிரிட்டிஷ் ஆகட்டும், இந்தியாவுக்கு இவங்க வந்த முக்கியமான ஒரே ஒரு காரணம் ஸ்பைசஸ் தான். இவங்கெல்லாம் இந்தியாவை பிடிக்கணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்தியாவில் அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போவும் அவ்வளோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. நம்ம கிட்ட மட்டும் அப்போ துப்பாக்கி மட்டும் இருந்துச்சுன்னா இவங்களெல்லாம் நம்மளை ரூல் பண்ணியே இருக்க முடியாது. அகோடா ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும். இந்த லைட் ஹவுஸ் தான் ஏஷியாவிலே மிக பழமையான ஒரு லைட் ஹவுஸு. இந்த லைட் ஹவுஸை ஃபஸ்ட்டு 1864 கட்டியிருப்பாங்க. கோவாவோட மேரிடைம் ஹெரிட்டேஜாக இந்த லைட் ஹவுஸ் இன்னமும் இருக்குது. டைமில் பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த லைட் ஹவுஸில் லைட்டை வந்து எண்ணெய் ஊற்றி தான் எரிய வச்சுருக்காங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த லைட்டு ஃப்ளாஷ் ஆகும். இதுக்கப்புறமா 30 செகண்டுக்கு ஒரு முறை ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி இந்த லைட் ஹவுஸை ரெடி பண்ணியிருக்காங்க. பிஎன்சிலேருந்து வர போர்ச்சுகீஸ் கப்பலை இந்த வழியாக நேவிகேட் பண்ணுறதுக்கு இந்த லைட் ஹவுஸை பயன்படுத்தி இருக்காங்க. 1976க்கு அப்புறமா இந்த லைட் ஹவுஸை யாரும் பயன்படுத்தலை. இப்போ நம்மளால இந்த லைட் ஹவுஸ் உள்ள ஏறி பார்க்க முடியாது. இப்போ லைட் ஹவுஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க, பப்ளிக் யூஸ்க்காக இல்லை. ஃபோர்ட்ல இருந்து 360 டிகிரி பனோரமிக் வியூ மூலமாக உங்களால் அரேபியன் சீயை பார்க்க முடியும். மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பீச்சு, கேண்டலியம் பீச்சு, காலிங்கட் பீச்சு, அப்புறமேட்டு மண்டோவி ரிவரும் பார்க்க முடியும்.
1540 டைமில் செயின்ட் அகஸ்டின் மோனாச்சி ஓல்டு கோவாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெல்லு செஞ்சுருக்காங்க அந்த சர்ச்சுக்காக. 1835ல் போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் அந்த சர்ச்சுக்கு ஒரு சில தடை விதிச்சிருக்காங்க. ஸோ போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1841ல் அங்கே இருக்க அந்த மிகப்பெரிய பெல்லை லைட் ஹவுஸில் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இங்கே போட வர கப்பலுக்கெல்லாம் இந்த பெல்லு வழிகாட்டியாக இருந்திருக்கு. எவ்ரி 1 ஹவருக்கு ஒன்ஸ் இந்த பெல்லு அடிக்கப்படும். 1974ல் மறுபடியும் இந்த பெல்லை எடுத்துன்னு போயிட்டு சர்ச்சில் வச்சுட்டு இருக்காங்க. கோவாவில் இருக்க அவர் லேடி ஆஃப் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் சர்ச்சில் அந்த பெல்லை பார்க்க முடியும். இந்த சர்ச் பெல்லோட வெயிட் மட்டுமே 2250 கிலோ. இப்போ பார்த்துக்கோங்க அந்த பெல்லு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு சொல்லிட்டு. போர்ச்சுகீஸ் இந்த ஃபோர்ட்டில் ஜெயிலுமே வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக யார் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் பிடிச்சி அந்த ஜெயிலில் போட்டாங்க. 1961 வரைக்குமே போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலில் தான் இருந்தது. 1961ல் ஆப்ரேஷன் விஜய் மூலமாக போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து கோவாவை இந்தியன் கவர்மெண்ட் கைப்பற்றி இருப்பாங்க. 1961க்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த அகோடா ஜெயிலில் சென்ட்ரல் ஜெயில் ஆஃப் கோவாக்காக யூஸ் பண்ணாங்க. இந்த ஜெயிலில் பார்த்தீங்கன்னா 2015 வரைக்குமே ரன் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த ஜெயிலை கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அகோடா ஜெயில் இல்லை. ஸோ இது பார்க்கறதுக்கு ஜெயில் மாதிரி தான் இருந்தது. ரோயல் அகோடா ஃபோர்ட்டில் தான் ஆக்சுவலாக ஜெயிலெலாம் இருக்குது. இந்த இடத்த நல்லா லாக் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே என்ன இருக்குன்னே எனக்கு தெரியலை. போர்ச்சுகீஸ் இந்த இடத்த ரூமாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்க தங்குறதுக்கு. அப்படி இல்லைனா கீழே எதனா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு வழியாகவும் இருக்கலாம். இல்லைனா மேலேயே எதனா கைதிங்களை அடைச்சி வைக்கிறதுக்கும் இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சுரங்கம் மாதிரி போகுது. ஸோ இந்த இடத்தையுமே லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாட்டர் ரிசர்வாயரில் போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இடம் தான் போர்ச்சுகீஸ் வாட்டர் ரிசர்வாயாக யூஸ் பண்ண இடம். இந்த இடத்துல தான் குடிநீரை அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல இருந்து தான் அவங்களோட கப்பலுக்கு குடி தண்ணியை அவங்க ஃபில் பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்காங்க. இந்த அகோடா ஃபோர்ட்டில் மொத்தமே ரெயின் வாட்டர் தான் அவங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 24 லட்சம் கேலன்ஸ் ஆஃப் வாட்டரை இந்த இடத்துல அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. பல ரெயின் வாட்டரை பைப் மூலமாக கீழே அண்டர் கிரவுண்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே அந்த ரெயின் வாட்டரை ரீசைக்கிள் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் வாட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் அந்த இடத்துல இருந்து பைப் மூலமாக கப்பலுக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த ஃப்ரெஷ் வாட்டரை. போர்ச்சுகீஸ் இந்த தண்ணியை அவங்க குடிக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் கப்பலில் பயன்படுத்தி இருக்காங்க. போர்ச்சுகீஸ் இந்த ஃபோர்ட் கட்டினதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வாட்டர் ரிசர்வாயர் சிஸ்டத்தை அவங்க பில்ட் பண்ண தான் இந்த ஃபோர்ட்டே கட்டியிருக்காங்க. போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே ரெயின் வாட்டரை சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஆற்று தண்ணியை கடலில் கலக்க விட்டுட்டு இருக்கோம். அந்த டைம்லேயே அவங்களுக்கு தெரிஞ்ச வாட்டரோட இம்பார்ட்டன்ஸ் கூட இப்போ நமக்கு தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் கோவா போனீங்கன்னா இந்த பிளேஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த ஃபோர்ட்டை இந்த ஃபோர்ட்டுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யுவா குளோப்ட்ரோட்டர் இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னமும் கோவாவில் நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் யுவனிஷ் சைனிங் ஆஃப் ஹியர்.